இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபர் தேர்வு செய்வதற்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். தபால் மூல வாக்கெடுப்பில் வடக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் அனுரகுமார திஸ்ஸநாயக்க முதலிடம் பெற்றுள்ளார். வடக்கு மாகாணம் தமிழர்களின் தாயகம் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த தேர்தல் முடிவுகளின்படி அனுரகுமார திஸ்ஸநாயக்க 50% மேல் அதிகூடிய வாக்குகளை பெற்று வருவதாக இரண்டாம் சுற்றுக்கு செல்லாமல் முதல் சுற்றிலேயே வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க இன்றைய தினமே இலங்கை அதிபராக பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை நாட்டின் அடுத்த அதிபர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க என்பது தெளிவாகியுள்ளது எனவும் மூத்த உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திஸ்ஸநாயக்க தனது பள்ளி பருவத்திலிருந்தே ஜேவிபி கட்சியில் ஈடுபட்டு வந்தார். 1995 ஜேவிபியின் பொலிட் பீரோவில் இணைவதற்கு முன்னர் பல்கலைக்கழகத்தில் மாணவர் அரசியலில் தீவிரமாக இவர் ஈடுபட்டார். 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் திஸ்ஸநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். 2024 முதல் 2005 வரை விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும் 2015 முதல் 2018 வரை எதிர்க்கட்சியின் தலைமை கொறடாவாகவும் பணியாற்றினார். 2014 பிப்ரவரி அன்று நடைபெற்ற கட்சியின் 17வது தேசிய மாநாட்டில் ஜேவிபியின் தலைவராகவும் அனுரகுமார திஸ்ஸநாயக்க நியமிக்கப்பட்டார். அனுரகுமார திஸ்ஸநாயக்க 1968ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தம்புதேகம கிராமத்தில் பிறந்தார். மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்த இவர் அங்கேயே அரசு பள்ளியில் கல்வி பயின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இலங்கையில் நடந்த மக்கள் புரட்சி போராட்டத்திற்கு இவர் முக்கியமான காரணமாக இருந்தார். இலங்கையில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார். அங்கே பணத்தின் மதிப்பு சரிந்து 16 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு போன்ற விஷயங்களுக்கு எதிராக இவர் கடுமையாக குரலை உயர்த்தினார். இதனால் அவர் மக்களிடையே புரட்சி நாயகனாக பார்க்கப்பட்டார். 2019ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் வெறும் 3.16 வாக்குகளை பெற்ற அனுரகுமார திஸ்ஸநாயக்க தற்போது 52.25% வாக்குகளுக்கு மேல் பெற்று முன்னிலையில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சஜித் பிரேமதாச 22.06% வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 18.95% வாக்குகளையும் இன்று காலை 8 மணி நிலவரப்படி பெற்றிருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 2019ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் வெறும் 3.16% வாக்குகளை பெற்ற அனுரகுமார திஸ்ஸநாயக்க இன்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜனாதிபதி ஆகிறார் என்று குறித்த கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றனர்.